வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல, வீட்டு பிரச்சனை இன்னும் தீரலை. இருந்தாலும் சரி, இவ்வளோ நாளாக போடலையேன்னு ஒரு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குன்றதுனால தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து சிவராத்திரின்றதுனால எங்கள் ஊர் கோயிலில் 108 கலசாபிஷேகம் நடக்குது. அதுக்காக தான் இப்போ கிளம்புறோம். சரி, கடவுள்கிட்டனா போய் நம்மளுடைய கஷ்டத்தை முறையிடுவோம். நீங்களும் இப்போ நிறைய சொல்லியிருக்கீங்க கமெண்ட்டில், முருகன் கைவிட மாட்டார்னு. அந்த ஒரு நினப்பில் தான் இன்றைக்கும் நான் கடவுளை வேண்டிகிட்டு இருக்கேன். வாங்க எங்கள் ஊரில் இருக்க சிவன் கோயிலுடைய அபிஷேகத்தையும் பாருங்கள். வீட்டாண்டேருந்து நடந்து போகிற தூரம்தான், நடந்தே போய் கோயில் போகலாம், அவ்வளோ கிட்ட தான். இதோ நடந்து தான் போயிட்டுருக்கோம். இதுதான் சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கிற பெரிய ஆலமரம், ரொம்ப பழமையானது. இதுதான் சிவன் கோயில் பாருங்கள், எங்கள் ஊர் சிவன் கோயில் தான். கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது போகும்போது. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் போனதுனால ஜனம் கொஞ்சம் சரி காலியாக இருக்குன்னு உட்காந்துட்டு பக்கத்தில் கச்சேரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓமம் வளர்த்த ஆரம்பித்தாங்க. ஓமெல்லாம் வளர்த்திட்டு இருந்தாங்க. இந்த ஓம குண்டத்தில் போகிறதுக்காக எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. கூட்டத்தை பாருங்கள், இப்போ எவ்வளோ வந்துச்சு பாருங்கள் கூட்டம். அப்புறம் அங்கேருந்து கலசம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் அந்த கலசத்தை வாங்கின்னு விநாயகர் கோயிலை சுற்றிக்கின்னு அப்படியே வந்தோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். கலசத்து கியூவில் தான் லைனில் அப்படியே நின்றுட்டு இருந்தோம். இதுதான் எங்களுடைய சிவன் உள்ள மூலவர் பாருங்கள். அபிஷேகம் நான் எடுத்துன்னு அந்த தீர்த்தத்தை ஊற்றிட்டு வெளியே வந்து அந்த சிவன் பார்வதி அலங்காரம் பண்ணி இங்கே தான் ஓமம் வளர்த்துனாங்க. சிவனை பார்த்துட்டு அப்படியே சுற்றி சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம். சிவனுடைய அலங்காரம் அபிஷேகம்லாம் முடிஞ்ச உடனே சிவனை அலங்காரம் பண்ணி ஆரத்தி காமிச்சாங்க. இதுதான் பூஜை பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து வெளியே வந்தோன்னா அன்னதானம் பிரசாதம் போட்டாங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், பகடா, கேசரி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 3:30 மணி மேலே கிளம்பி இன்றைக்கி 3 சிவனைனா பார்க்கணும் நாங்கள். சரின்னு சொல்லிட்டு கும்மிடிப்பூண்டிக்கும் கவரப்பட்டிக்கும் நடுப்புற அரியதுறைன்னு ஒரு ஊர் இருக்குது. ரொம்ப பழமையான சிவன் கோயில் அது. அந்த ஊருக்கு போய் அந்த சிவனை போய் பார்க்கலான்ட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பி வந்தோம். அந்த சிவன் கோயில் தான் பாருங்கள். காசிக்கு நிகரானதுன்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் வந்தால் காசிக்கு போன புண்ணியம் இந்த கோயிலுக்கு வந்து போனால் கிடைக்குமா. இங்கே சிவன் கோயிலுக்கு வந்துட்டு விளக்கு வாங்கி 2 விளக்கும் போடலான்னு சொல்லிட்டு 2 விளக்கு வாங்கினோம். விளக்கு வாங்கி தீபம் போட்டுட்டு உள்ளே போய் சாமியை பார்த்தோம். உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு சிவன் உள்ள மூலையில் உள்ளே இருந்தார். அவ்வளோ அந்தளவுக்கு உள்ளே போய் தான் பார்க்க முடியாது. சரி, நாங்கள் வந்து பார்த்துட்டு வெளியே வந்தோம். அந்த கோயிலுடைய வரலாறு வந்து இந்த போர்டில் தான் போட்டிருக்கு. அது நம்மளால் ஃபுல்லாக சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பெருசாக இருந்தது. சரி, நாங்கள் வந்து பார்த்துட்டு அங்கேயும் வந்து புளியாவரை கல்லை கொடுத்தாங்க. பிரசாதமாக வாங்கி எடுத்துகிட்டு சாமியை முடிச்சுட்டு சுற்றிட்டு இங்கேருந்து தீர்த்தம், இங்கேருந்து ஒரு சும்மா நடந்து போகிற அளவு தான் காசி தீர்த்தம்னு அங்கே ஒரு சின்ன இது இருக்குது. அங்கே போய் அந்த தீர்த்தத்தை வாங்கி தலையில் தெளிச்சிக்கிட்டு வந்தோம். அது கிணறு மாதிரி இருக்கும். வாளி போட்டு உள்ளேருந்து எடுத்து தான் தண்ணி தெளிச்சிக்கணும். அதை தண்ணி என்றைக்குமே வற்றாத தண்ணி. அது எப்போவுமே அந்த கிணத்துல வந்து தண்ணி இருந்துன்னே இருக்கும். அதை முடிச்சுட்டு கும்மிடிப்பூண்டியிலேருந்து கொஞ்சம் தள்ளி தேர்வாயின்னு ஒரு கிராமம். அந்த இடத்துல பெரிய சிவன் கோயில், அங்கேயே ஒரு சிவன் கோயில். சரி, 3வது சிவனான்னு சொல்லிட்டு அந்த கோயிலையும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே போகிற வழியில் குமரஞ்சேரி. சரி, அந்த குமரஞ்சேரிக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் குமரஞ்சேரிக்கு போயிட்டு ஒரு முருகரையும் தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு காலியாக இருந்தது. இன்றைக்கி கூட்டமே இல்லை பாருங்கள். அதனால் நிம்மதியாக ஃப்ரீயாக பார்த்தோம் இன்றைக்கி முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு இன்னைக்கு ஃப்ரீயாக நாங்களே நிம்மதியாக நின்று பொறுமையாக பார்த்தோம். நல்லா அழகாக இருந்தார் முருகர். பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.
இந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.